மறையணி நாவினானை மரப்பிலார் மனத்துளானை மறையணி நாவினானை மரப்பிலார் மனத்துளானை கரகணி கண்டன் தன்னை கனல் எரியாடினானை கரையணி கண்டன் தன்னை கனல் எரியாடினானை விடையணி சடையினானை பெருவேளூர் பெரினானை நரையணி மலர்கள் தூவி நாள்தோறும் வணங்குவேனே பெருவேளூர் பெரினானை நரையணி மலர்கள் தூவி நாள்தோறும் வணங்குவேனே நன்று நாள்தோறும் நம் வினை போய் அரும் நன்று நாள்தோறும் நம் வினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீர் திருவேற்களத்துள் உரை துன்று பொற்றடையானை தொழுமினே திருவேற்களத்துள் உரை துன்று பொற்றடையானை தொழுமினே இன்பம் தழைக்க இருக்கலாம் அதாவது இன்பம் தழைக்க இருக்கலாம்னா இந்த ஒரு நேரம் நமக்கு இன்பம் கிடைக்குமாறு பாடுவதற்கும் ஒரு சந்தோஷம், கேட்பவருக்கும் நல்ல கருத்துள்ள பாடல்கள். ஏதோ வெளியில அப்படி இப்படி இருக்கிற பாடல் இல்லை, மந்திர சக்தி உள்ள பாடல்கள். ஆனால் தான் அந்த எழுத்து ஒரு எழுத்து விடாமல் நான் பாடுகிறேன். ஒவ்வொரு சொல்லுடைய கடைசி எழுத்து ஒழுங்காமல் ஒவ்வொரு சொல்லினுடைய எழுத்தையும் அந்த கடைசி எழுத்து வரைக்கும் நல்ல முறையோடு சொல்லணும். நன்று நாள்தோறும் நம் வினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீர் திருவேற்களத்துள் உரை துன்று பொற்றடையானை தொழுமினே பொற்றடையானை தொழுமினே இன்பம் தழைக்க இருக்கலாம் பொற்றடையானை தொழுமினே நங்கையை பாகம் வைத்தார் ஞானத்தை நவில வைத்தார் நங்கையை பாகம் வைத்தார் ஞானத்தை நவில வைத்தார் அங்கையில் அனலும் வைத்தார் ஆனையில் குருவை வைத்தார் அங்கையில் அனலும் வைத்தார் ஆனையில் குருவை வைத்தார் நங்கையை பாகம் வைத்தார்
முரண்பாடான ஒரு பக்கம் அனல், ஒரு பக்கம் ஒரு கையில் தாமரை பூ இருக்கு. அந்த இறைவனுக்கு மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். இந்த மாதிரி யானைக்கோளை பொறுக்க முடியுமா? அட்ட விளக்கங்களை செய்த ஒரு மகா அந்த இறைவன் இந்த செயலை அனலும் வைத்தார், தாமரை மலரும் வைத்தார். அந்த திருக்கழிப்பாறை நடராஜா போய் தரிசனம் பண்ணும்போது அந்த காட்சியை காணும். திருக்கழிப்பாறை, அதாவது இப்போ அண்ணாமலை நகராயிடுச்சு. திருக்கழிப்பாறை அதாவது அந்த ஒரு முக்கியமான இந்த போய் தரிசனம் பண்ணும்போது அதை போய் பார்க்கணும். செல்வியை பாகம் கொண்டார், சேந்தனை மகனாக் கொண்டார். செல்வியை பாகம் கொண்டார், சேந்தனை மகனாக் கொண்டார். மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி, மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி. கல்வியை கரையிலாத காஞ்சி மாநகரே, கல்வியை கரையிலாத காஞ்சி மாநகர் தன்னுள்ளால் எல்லியை விளங்க நின்றார் இறங்கு மேற்கரியனாரே. எல்லியை விளங்க நின்றார் இறங்கு மேற்கரியனாரே. கல்வியை கரையிலாத காஞ்சி மாநகர் தன்னுள்ளால் எல்லையை விளங்க நின்றார் இறங்கு மேற்கழியனாரே. பண்ணில் ஓசை பழத்தினில் இன்றுவை, பண்ணில் ஓசை பழத்தினில் இன்றுவை. பெண்ணோடு ஆண் என்று பேசற்கு அறியவன், பெண்ணோடு ஆண் என்று பேசற்கு அறியவன். பண்ணில் ஓசை பழத்தினில் இன்றுவை, பெண்ணோடு ஆண் என்று பேசற்கு அறியவன். வண்ணம் இல்லை வண்ணம் இல்லை வடிவு வேறாயவன். கண்ணில் உண்மணி கட்சியே கம்பனே. வண்ணம் இல்லை வடிவு வேறாயவன். கண்ணில் உண்மணி கட்சியே கம்பனே. ஏகம்பனே ஏகம்பனே கண்ணில் உண்மணி கட்சி ஏகம்பனே. கோழை விடராக கவி கோளும் இலவாக, கோழை விடராக கவி கோளும் இலவாக. இசை கூடும் வகையால், இசை கூடும் வகையால். கோழை மிடராக கவி கோளும்
மகிழும் ஈசன் இடமாம் தாழை இளநீர் புதிய காய் கமுகின் வீழ நிறை தாறு சிதறு வாழை உதிர் வீழ் கனிகள் ஊறி வயல் வேறு செய்யும் வைகாவிலே ஏனையிராடனவரும் என்பு வரி ஆமை இவை பூண்டு இளைஞராய் காணவரி நீடுழுவை அலழுடைய வடரு சடையரு காணியனாம் ஆன புகழ் வேதியர்கள் ஆகுதியில் மீது புகை போகி அழகார் வானமுரு சோலை மிசை மாசுபடமூறு மயிலாடு துறையே வானமுரு சோலை மிசை மாசுபடமூறு மயிலாடு துறையே துறையில் 4 நாட்கள் நாட்டிய ஆட்சியில் நடந்தது. 4 நாட்கள் சிதம்பரத்தில் சிவராத்திரி அணி நடக்கும். அதுக்கப்புறம் போன 10 வந்து நாட்டிய ஆட்சியிலே 4 நாட்கள் நடந்தது. அவ்வளோ நல்ல சிறப்பான மருதக்கலையை அந்த பெண்கள் தான் ஆடினாங்க. நடராஜா பாட்டு அந்த பாடல் நிறைய அப்போ அடியேனை கூப்பிட்டு அங்கே பாராட்டோட போதுவாரையும் கூப்பிட்டு தேவாரத்தில் நிறைய தேவாரத்தில் நிறைய இடங்கள்ல இந்த நாட்டியத்தை பற்றி பாடியிருக்கேன். அது பல இடங்களில் நான் பாடி அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க அந்த நாட்டியத்தில் பயன்படுத்த அதில் ஒரு பாடம் செந்துவர்வாய் கரும் கண் இணை வெண்ணகை தேன்மொழியால் வந்து செந்துவர்வாய் கரும் கண்ணீரை வெண்ணகை தேன்மொழியால் வந்து பலம் செய்து மா நடம் ஆட செந்துவர்வாய் கரும் கண்ணீரை வெண்ணகை தேன்மொழியால் வந்து பலம் செய்து மானடம் மலிந்த செல்வக் கந்தமலி பொழில் சூழ் கடல் நாகை காரோணம் என்றும் சிந்தை செய்வாரை விழிக்காதிருக்கும் திருமங்கையே என்றும் பிழியாதிருக்கும் திருமங்கையே நாகைக்காரோணம் என்றும் சிந்தை செய்வாரை பிழியாதிருக்கும் திருமங்கையே அங்க நாட்டியாஞ்சில ஒரு ஓதுவாமூர்களை கூப்பிட்டு இருமுறை கானமணிங்கிற ஒரு விருது கொடுத்து போற்றுழியும் அந்த ஒரு சிறப்பு எனக்காக திருமுறைக்காக நாட்டியமே நடராஜ பெருமானிடத்தில் வந்தது. திருமுறையும் நடராஜ பெருமானிடத்தில் தான் வந்தது. அந்த ஒரு ஒற்றுமைக்காகவே என்னைய அடியேனையும் ஒரு பொருளாக நினைத்து அபிராமப்பட்டு சொன்ன மாதிரி நாயேனையும் பொருளாக நினைத்து வந்து நீயே நினைவென்றி ஆண்டு கொண்டார். ஏதோ தெரியாம ஞாபகம் இல்லாம பண்ணிட்டேன் கேட்டான். அப்படியா மக்கள் அம்பாவை பார்த்து நீ ஞாபகம் என்னை கூப்பிட்டு உட்கார்ந்தார். நீயே நினைவென்றி ஆண்டு கொண்டாய். அதாவது மக்கள் இருந்தாலும் ஏதோ ஞாபகம் இல்லாம என்ன ஆட்கொண்டாயின்னு சொன்னார். இந்த மாதிரியா ஒரு ஊனவமூர்த்திகளை நாட்டியாளர்கள் கூப்பிட்டு இதே முதல் தான். அப்பதான் சொன்னேன் நடராஜ பெருமானுடைய
நாட்டியமும் திருமொழியும். திருமொழியே அவர் தான் கொண்டாந்து கொடுத்தார். அதெல்லாம் தான் உலகம் கூட நான் போய் வந்தா கொடுத்தார். திருச்சிற்றம்பலம்னு சொன்னாதான் எடுத்த உடனே திருச்சிற்றம்பலம் சொல்லித்தானே ஆரம்பிக்கிறோம். முடிக்கும் போது திருச்சிற்றம்பலம் சிவராஜ பெருமானுடைய அந்த திருவடியை தான் நமக்கு அந்த அனுகிரகத்தை. அதாவது இந்த திருமொழியை பாடுவதற்கும் பாடுவதை கேட்பது ஏற்பாடு செய்தவங்களுக்கு அந்த புண்ணியம் உண்டு. கேட்பவர்களுக்கு அதோட 1000 மடங்கு. அதாவது கேட்பது கேள்வி ஞானம், அது பெரிய விஷயம். பாடிட்டே போய் எங்கே ஞாபகம் அது அப்படி இருக்க முடியாது. கேட்கும்போது அந்த ஞாபகம் தான் கேட்கும். பாடுறவனுக்கு பாடிக்கிட்டே இருக்கும்போது வேற எங்கேயே ஞாபகம் வரும். அது வராமல் பாடணும் பாரு எங்கள் குருநாள். அந்த ஒன்றியிருந்து நினைவுகள் உண்டவருக்கு உணவதில்லை. அந்த கான்சென்ட்ரேஷன் அது இருந்தால் தான் இறைவன் நமக்கு இசைவான் நம்மளோட. அந்த மாதிரி ஒரு அந்த நடராஜபெருமான நாட்டியாஞ்சலியில் ஒரு உதவாம்பர் புகழுக்கு சிறப்பு செய்யணும்னு பெரும் பாக்கியம் திருமறையுடைய நடத்துகிறார். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தே அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளைப் புரியாய் பொன்னம்பலத்து எம்புரியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே பொன்னம்பலத்தியம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே ஊசுவதும் வெண்ணீர் ஊன்பதும் பொங்கலவம் ஊசுவதும் வெண்ணீர் ஊன்பதும் பொங்கலவம் பேசுவதும் திருவாயால் மலை போலும் காணேடி பேசுவதும் திருவாயால் மலை போலும் காணேடி ஊசுவதும் பேசுவதும் ஊழ்வதும் கொஞ்சென்னை ஊசுவதும் பேசுவதும் ஊழ்வதும் கொஞ்சென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்வானான் சாழலோ. விட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே விட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்திலாத சடக்கனே உன்னை சார்ந்திலே சட்ட நேர்பட வந்திலாத சடக்கனே உன்னை சார்ந்திலே சித்தனே சிவரோகனே சிறுநாயினும் கடையாய வெம் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே வெம் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. அதே ஒரு வழக்கம் என்னன்னா அந்தந்த தலங்களை பாடும்போது நீ அறியாமல் கண் மூடிக்கொண்டு அந்த தலத்துடைய இறைவனை தரிசனம் பண்ணலாமா? ஏன்னா 274 தலங்களையும் 4-5 முறை வழிபாட்டு அன்பர்கள் அழைத்து கொண்டு போய் அங்கங்கே 4 முறை தரிசனம். அது அப்படியே கம்ப்யூட்டரில் முதல்ல பிரிந்து போய் திருக்கடையூரா இந்த பக்கம் திருப்பாச்சூரா எந்த ஊராக இருந்தாலும் அந்த தரிசனம் பண்ணும்போது அந்த மனதில் அப்படியே பறிச்சுது. அந்த இறைவனை நினைத்து கொண்டே தான் பாடணும். அதுதான் என்னுடைய பழக்கம்.
அப்போ ஒரு ஆத்மார்த்தம் அந்த பாடும்போது அத்தர சுத்தமாக உருள்பட பதம் பிரித்து அழகாக பாடுவதற்கு அந்த நடராஜ பெருமான் அருள் செய்தார். ஐயா ராமேஸ்வரத்தில் கூட ஓதுவாராக இருந்திருக்கீங்க. ஏங்க ராமேஸ்வரம் திருத்தலத்தில் ராமேஸ்வரத்தில் கூட திருத்தல ஓதுவாராக இருந்திருக்கீங்க. கிட்ட போய் சொல்லுங்க. ராமேஸ்வரத்தில் கூட நீங்கள் ஓதுவாராக இருந்திருக்கீங்க கோயிலில். ராமேஸ்வரம் கோடி மாதவங்கள் செய்து வேடப்பாடு அந்த ராமேஸ்வரத்திலே அடியேன் 1.5 வருஷம் இறைவனுக்கு பணி செய்த 1964 முதல் 65 வரையில் ராமநாத சுவாமிக்கு பணி செய்த ஒரு பாக்கியம். அது என்னமோ இந்த பிரிவில் அப்படி. ஏன்னா இதுக்கு மூல காரணம் இவர் ராதாகிருஷ்ணன் அருள்நந்தி சுவாமிகள் எஜமான சுவாமிகள். அப்போ நான் காட்டுமரத்து ஒருவாரா நம்ம மலக்கோட்டை தாய்மான சுவாமி கோட்டம் ஒளிபெருக்கில் சிவசிவ ஒளி மண்டபம் அங்கே பாடிட்டு உங்க அண்ணன் உடனே யாரோ ஒன்று கூப்பிட்டு எஜமான சுவாமி உங்களை சொன்னார், லட்சுமணன் உங்க அண்ணா கோயிலில் போய் பாடு. எங்க அண்ணா கோயில் எங்க இருக்கு சாமின்னு தெரியாதா அவனுக்கு? ராமேஸ்வரம் ராமண்ணா அங்க போய் பாட்டு விட்டுருவான். லட்சுமணங்கிற பேருக்கு ராமனை போய் பாடுங்கன்னாரு. எங்களுமோ பெரிய ஆச்சரியமா இருந்தது. அவர் அருள்நந்தி சுவாமிகளை சொல்லி அனுப்பிச்சு அங்கே 1.5 வருஷம் படிச்சு அது ஒரு பெரிய பாக்கியம். ராமநாத சுவாமி இதெல்லாம் இந்த பிரிவியில் கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பாக்கியம். எங்களுடைய தகப்பனார் சொன்னார், அந்த நம்ம காஞ்சிபுரம் விநாயகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. காஞ்சிபுரம் விநாயகர் அவர் நம்ம வீட்டுக்கு அப்பப்போ வருவார். டீநகர் என் புள்ள நான் கூட எந்த கோயிலுக்கும் போல என் புள்ள அங்கங்கே போயிட்டு வந்து. அதாவது தந்தை மகன் காக்கும் அந்த திருக்குறள். அதே மாதிரி அப்பா அது இந்த பொழுதில் பெரிது ஓக்கும். தன் மகனை தன்னோட கேட்ட தாய் கேட்டான்னா தகப்பன் கேட்டான். அந்த வார்த்தையை சொல்லும் போது விநாயகர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு உங்க மகன் ரொம்ப என்னோட இணைந்து பாடுவான். காஞ்சிபுரம் விநாயகர் சாதாரண திருமுறையில் கலை கண்டவர். சங்கீதமும் சரி அதுவும் அவரோட இணைந்து பாடுவதற்கு எனக்கு ஒரு பாக்கி. ராமநாத சுவாமிக்கு பணி செய்தோம். கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மை எல்லாம் விடவே சக்கரத்தால் எரிந்து கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மை எல்லாம் விடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேவி மால் செய்த கோயில் திருவிழாமேச்சுரத்தை நாடிவாழ் நெஞ்சமே. திருவிழாமேச்சுரத்தை நாடிவாழ் நெஞ்சமே. மால் செய்த கோயில் அன்பு கொண்டு தேடி மால் செய்த கோயில் திருவிழாமேச்சுரத்தை நாடிவாழ் நெஞ்சமே. நீ நன்னெறி ஆகும் அன்றே. ராமர் பேர் சொல்லவே இல்லை.
இந்த ராமணேஸ்வரன் கும்பகன் இவங்க திருமால் தான் சம்ஹாரம் செய்தார். ராமலிங்க பேர்ல இல்லை. அதனால இந்த இதெல்லாம் திருமறை சாட்சி. எந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்தாலும் ஜெயிக்காதுன்னு சொன்னவர் யார் தெரியுமோ? ஜஸ்டிஸ் மகாலிங்கம். ஜஸ்டிஸ் மகாலிங்கங்கிறவர் எந்த சுப்ரீம் கோர்ட் போனாலும் இது செல்லாதவர். ராமனால பூஜை அங்கே சாங்காரமா ஆகவில்லை. இளையவன் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து அந்த விஸ்வரூபத்தோட காட்சி கொடுத்துத்தான் ராமணேஸ்வரன் சங்காரம். மறுபடியும் ராமரா சீதையும் ராமனும் நிறுத்த பண்ணதுதான் அந்த ராமநாதத்துவம். ராமராக நிறுத்தை பண்ணது. சம்ஹாரம் செய்யும் போதும் மாறு செய்தது. திருமாலா இருந்து சம்ஹாரம். இந்த வரலாறு சொற்பொழிவாளர்களுக்கு இந்த சாஸ்திரம் படித்த சைவ சித்தாந்தத்தை பிரமானந்த வாரியார் பல விஷயங்கள்ல பல நிகழ்ச்சிகளை இங்கே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்றதுதான் நாம சொல்ல நான் மகாவித்வான் சொல்லிக்க முடியுமா? பெரியவங்க சொன்னதுதான் நாம சொல்லியிருக்கோம். அதனால பாடலும் நமக்கு அதில் அந்த உதவி. நீருடை புகின்றவன் தம்பி நீள் சாம்புவான் போருடை சுக்ரீவன் அனுமான் தொழ காருடை நஞ்சுண்டு காத்து அருள் செய்த சீருடை சேடர்வாள் திரு உசாத்தானமே. திரு உசாத்தான இடத்திற்கு நீருடை புகின்றவன் ராமச்சந்திரன் என்று அந்த இலங்கைக்கு போகும்போது ஒவ்வொரு தலங்களையும் தரிசனம் பண்ணி ஏவனும் பரமேஸ்வரன் பூஜை பண்ணிட்டு தான் போயிட்டான். மகாவிஷ்ணு ராமலிங்கர் கோயிலில் அப்புறம் தான். அதாவது நீரை புரிந்தவன் அவருடைய தம்பி லக்ஷ்மணன், நீர் ஜாம்புவான், போருடைய சுக்ரீவன், அனுமான் தோழ இத்தனை பேரும் அந்த திரு உசாத்தான் வழிபாடு செய்து விட்டுத்தான் ராமேஸ்வரம் பக்கம் போயிட்டான். இதுக்கு நம்ம திருமுறை தான் சான்று. எவிடன்ஸ் சொன்னாக்க கோர்ட்ல இதுதான் முக்கியமான எவிடன்ஸ். இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. இந்த எவிடன்ஸை அடிக்கவும் முடியாது. இதே மாதிரி கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் சமையெல்லாம் விடவே சக்கரத்தால் எரிந்து அந்த திருமாலுக்கு கொடுத்தது சக்கரம். பாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் திருமாலுக்கு சக்கரம் கொடுத்தது நம்ம வரவேற்கிறோம். அதே மாதிரி சக்கரத்தால் எரிந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை சக்கரத்தாழ்வார்னு நம்ம பெருமாள் கோயிலில் வைக்கிறார். பல பேர் அந்த பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. சக்கரத்தாழ்வார் அவ்வளவு விசேஷம். நம்ம நினைக்கிறது அது முறையோட வழிபாடு செய்தால் நிச்சயம் நடக்கும். ஏதோ எக்ஸிபிஷனை பார்த்துற மாதிரி போயிருக்காரு அப்படின்னா போகக்கூடாது. பொருட்காட்சி பார்க்குற மாதிரி இருக்கு. நான் எப்படி அனுபவத்தில் இருக்கோம், தப்பா சொல்லலை. இறைவனை ஒவ்வொரு இடத்துல நின்று தரிசனம் பண்ணி மனசில் வாங்கிக்கணும். சக்கரத்தாழ்வார தரிசனம் பண்ணி எந்த இடையோடும் எந்த ஒரு இது நல்ல கல்யாணம் நல்ல கல்வி ஞானம் கொடுக்கணும் பிரார்த்தனை பண்ணிங்கோ. உள்ளன்போடு நிச்சயம் நடக்கும். ஆனால் முறையோடு பிரார்த்தனை அதுதான் அவர் தான் சக்கரத்தாழ்வார். இந்த சக்கரம் கொண்டுதான் ராவணேஸ்வரரை சம்ஹாரம் மாதிரி இந்த திருமுறை நமக்கு பல விஷயங்களை திருப்புள்ளிருக்கு வேணும். அந்த பதிகத்தில் கல்லார்ந்த பூங்கொன்றைங்கிற பதிகம் ராமாயணம் கூட சொல்லிட்டார. கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொட நின்ற பரம் ஜோதி மயிலும் இடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மனதே சிவமாக போதத்தால் வழிபட்டான் உள்ளிருக்கு வேளூரே. பண்ணொன்றை செய்வாரும் அடியார்கள் குடியாக மண்ணின்றி விண் கொடுக்கும் மணிகண்டன் மருவும் இடம். மணிகண்டன்கிற சொல்லி ஞான சம்பந்தர் அப்பவே சொல்லிட்டாங்க. இப்போ மணிகண்டன்னா சபரிமலை ஐயப்பன் தான் ஞாபகம். மணிகண்டன்கிறது நம்ம பெருமான். நம்ம
அங்கேயும் அதோடு இருக்கும் பெருமான் தான் மணிகண்டன். மணிகண்டன் நீலகண்டம் பாடினாங்க ஆணை நமதன் அந்த மாதிரியா திருநீலகண்டம் செய்வனே வந்து தீண்ட பெறாது. அதாவது இன்னொன்று தீவினை வந்து எம்மை தீண்ட பெறாது. அடித்தரமாக பாடிட்டாங்க ஞானம். அந்த மாதிரியா இந்த கண்டம் இதனால படித்து ஓம் நிறைய இந்த பாடல்கள் பாடிப்பாடிதான் இந்த விதமாக நான் சொல்றேன். எனக்கு தெரியாது. இந்த பாடல் பாடி பாடிதான் ஓதி வந்த வாய்மையால் உணர்ந்து உரைக்கலாம். தினமும் ஓதி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மனசுலேயே பாடிக்கிட்டு இப்போ வெளியில் வீட்டில் உட்காந்து பாடினா தாத்தா இப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கு தூங்கவே முடியல அப்படி சொல்ல ஆரம்பிச்சேன். அதனால நான் நிறுத்திவிட்டேன். என் மனசுலேயே பாடிக்கிட்டு வேற ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது இப்போ பார்த்துருக்கோம். நானும் ஒய்ஃபு இந்த வயசில் போய் எங்கே தனி கொடுத்துருக்கோம் வந்து முடியும். அந்த மாதிரியா இத்தனை மாணவர்களுடைய அந்த ட்ரெண்டு நல்லதை சொன்னாலே காதில் கேட்கணும். நானும் மெதுவாக தான் அடுத்தவங்க 9 மணி வரைக்கும் தூங்குறான்னு பாவம் எழுப்ப வேண்டான்னு மெதுவாக பாடுவேன். அப்படி கூட பாடணும். வீட்டில் பாராயணம் பண்ண முடியும். ஆனால் அதுக்கும் நாமும் கிடைச்சது ஒன்றியிருந்து நினைவுங்கள் கான்வென்ஷனும் மனதிலேயே நினைச்சுங்க. என்ன பின்னால் இப்படி இப்படி வருமா தெரியாது அப்படின்னு நாமும் கிடைச்சது அவ்வளவே வச்சாங்க. இந்த மாதிரியா இது பல இது மட்டும் இல்லை. நான் பல இடங்கள் போய் குடும்பத்தாருடைய இருந்தாங்க ராஜ்யெல்லாம் பாடிக்கிட்டே இருக்கீங்க. பக்கத்து விட்டுருக்காங்க. ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் நடந்தாங்க. அது கூட அவள் கட்டும் 1 மணி நேரத்திலிருந்து 11 மணிக்கும் நாம சங்கீதம் இந்த திருமணியை பாடும் வருஷத்தில். அதுவே அங்கே அவர் அப்புறம் சொல்லி பார்த்தாரு. அப்புறம் அவரும் நம்மளை கூட இப்போ அடியாத மாதிரி வந்து உட்காந்து யோசிச்சு போவார். எப்படி இருப்பாங்க நல்லது நினைச்சாங்க அந்த மாதிரி. ஆனால் இடரிலும் தலையிலும் எனது உள்நோக்கி தொடரிலும் என்ன கடலையை நான் மறக்க மாட்டேன் தொடுவதற்கு. எந்த ஒரு இடர் வந்தாலும் ஐயாட்டா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சபையை ஆரம்பித்தால் பல இடர்கள் வரும். அதை எதிர் நோக்கி எதிர் நீச்சல் போட்டு நடத்திக்கிட்டே இருக்கணும். வரும் 10 பேர் வந்தாலும் சரி 5 பேர் வந்தாலும் அது விடாமல் நடத்தணும். நடராஜப்பெருமா அதுக்கு நிச்சயம் அடியார்கள் நிறைய கூட்டத்தோடு வருவாங்க. என்னுடைய அனுபவத்தில் பல சபைகளை சொல்லி அந்த மாதிரி நடக்கிறது போகும். ஏன்னா நானும் போய் பாடணுன்னு அந்த ஒரு இதனால் சொல்றேன். இதே நம்ம குஞ்சுமன அம்பாளுடைய அனுகிரகத்தில் பெரிய ஒரு நிகழ்ச்சியாக மாதம் 1 இல்லைன்னா வருஷத்தில் போய் ஆண்டு விடணும். ஆனந்தமாக நடத்துவோம். நாங்கள்லாம் ஹெல்ப்பாகவே இருப்போம். நீங்கள் எப்போ கொடுத்தாலும் வருவோம். ஒளி வளர் விளக்கேன் உலப்பிலா ஒன்றே உணர்வு சோழ் கலந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கு திரள் மணிக்குன்றே சித்தத்துள் சித்திக்கும் அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனி அம்பலம் ஆடலங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனே விளங்குமா விளங்கே குழல் ஒலி யாழ் ஒலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விழவொலி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரில் பழவிடையார்க்கு வழி வழி ஆளாய் மனம் செய்புடி பிறந்த பல அடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூடுமே. வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க மூத்த பரம்பரை பொலிய புனித வாயு மலர்ந்து அருள சீதவள வயற்புகலி திருஞான
சும்மா போய் தொந்தரவு பண்ணாங்க சார். டைம் ஆச்சு, நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு மறுபடியும் பின்பக்கம் போகும். போகக்கூடாது. சும்மா சும்மா போயிட்டீங்க. வான்முகில் பாடலாமா? பாடுங்க பாடுங்க. வான்முகில்களால் பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, உறைவிலா உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நச்சமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்கு. ஐயா கொண்டாட போத்துறீங்களா? நான் பேசிட்டு சொல்கிறேன். மேன்மைகள் சைவ நீதி எல்லாம் நம பார்வதி பதகே. ஹர ஹர மகா